பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 89வது அதிகாரம் 24வது வசனம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். பிரைஸ் அல்லாஹ். வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாவீதை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவனோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்துச்சுங்க. வேதம் சொல்லுகிறது, சத்துரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அந்த 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்னாள் ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். பிரைஸ் அல்லாஹ். இந்த குழந்தை இல்லாததுனால அவள் பட்ட நெருக்கம், அவள் பட்ட கஷ்டங்கள், மனசோர்வு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அவள் ஒரே ஒரு தீர்மானம் பண்ணினா, நான் தேவ சமூகத்தில் போய் அவள் ஜெபம் பண்ணினாள். அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தேவனுடைய ஆலயத்தில் வந்து சொல்லும்போது, இந்த பிள்ளைக்காக தான் நான் ஜெபம் பண்ணினேன், கர்த்தரிடத்தில் கேட்டேன், என் விண்ணப்பத்தை அவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் ஜெபம் பண்ணின காரியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இதனால் என் இருதயம் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, அவருடைய இரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இந்த கால வேளையில் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நான் சொல்லுவேன், உங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். பிரைஸ் அல்லாஹ். சங்கீதம் 89:28 வாசித்து பாருங்க. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படும். Glory to God. 33வது வசனம். என் கிருபையை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையிலே பெசகாமலும் இருப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய கிருபை உங்களை காக்கும் பிரதர். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும். அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை பார்க்க போகிறீர்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து செயல்படுவதை பார்க்க போகிறீர்கள். Glory to God. வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 1:20 வாசித்து பாருங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும்
அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன் என்று நிறைவேற போகிறது. தேவ சமூகத்தில் காத்திருங்க. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. கட்டாயம் அற்புதத்தை காண்பீங்க. ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்பா. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து அவர்களை காப்பேன் என்று சொல்கிறீங்களப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபை அவர்களை விட்டு விலகாமலும் பிசகாமலும் இருக்கும் என்று சொன்னீங்களே. அவங்களுடைய எல்லா வழிகளிலேயும், அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.